இங்கே போன வாரம் சொல்லுங்க. அந்த 80 வயசு பாட்டிக்கு ஆ கல்யாண நாள் வச்சுருந்தாங்கல்ல, ஆமாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோமல்ல. ஆமாம் கல்யாண நாள் விசேஷமாக கொண்டாடணும். பாட்டி போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ம் பசங்க வந்து 2 பசங்க அவங்களுக்கு சரி பார்த்து பார்த்து நல்லா கிராண்டாக செஞ்சாங்கல்ல. ஆமாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோமல்ல. ஆ அப்போ ஃபங்க்ஷனில் நல்லா சாப்பாடு நல்லா விருந்தெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. ஆமாம் அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஆ ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அது பொண்ணுமா அம்மாவா மருமகளும் மாமியாரா எனக்கு எதுன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியாதவங்க. ஆ அவங்க வந்து பேசுனத வார்த்தைகள் அந்த மாதிரி என்ன கேட்டுது. என்ன சொன்னாங்க? எப்படின்னா, ஆ சொல்லு. இப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, ஆ இந்த ஐட்டம் பூரா ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கு சரி நல்லாவே எனக்கு பிடிச்சதா இருக்குது, எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆ அப்படின்ட்டு நல்லா சாப்பிடு, ம் திருப்தியாக இருக்குது ம் சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்றாங்க. ம் அப்படி சாப்பிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு கூட பக்கத்தில். ம் மருமகன்னு தெரியல, பொண்ணுன்னு தெரியல. சரி ஆனால் ஃபோனில் ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க அந்த அம்மா. ஆ சரி ஃபோன் வந்திருக்கு, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ம் ஆனால் விடாமல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரியம்மா, நீ பேசுகிறது வந்து ம் என்னால் தாங்க முடியல, ம் நான் வச்சிட்றேன். ம் இல்லை, ஏன் வைக்கிறீங்க, ம் நான் பேசுகிறது கேளுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ பேசுகிறது வந்து என்னால் தாங்க முடியல, ம் அதனால் நான் வச்சிட்றேன் அப்படின்னு இந்த அம்மா கட் பண்ணிடுறாங்க. ம் அப்புறம் மறுபடி பக்கத்தில் இருந்தது அந்த பொண்ணு. ம் அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா கண்ணில் அப்படியே தண்ணி வருது, ம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி அப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு என்ன சொல்லுது, உன்னால் அந்த பாரத்தை தூக்கிட்டு போக முடியுமல்ல, ம் உன்னால் அந்த பாரத்தை தூக்க முடியுமல்ல, ம் ஏன் தூக்க முடியாது, ம் நீ தான் சின்ன வயசில் 10-30 குடம் தண்ணி சேர்ந்துவேன், ஒரு 5-6 கிலோ மாவாட்டுவேன் ம் அப்படின்னு சொல்லி டைலாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 60 வயசுக்கு மேலாகி, ஆனால் இப்போ உன்னால் செய்ய முடிய மாட்டேங்குது. ம் இப்போ அப்போ செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வயசாகி போச்சல்லம்மா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ம் அப்புறம் சாப்பிட்டே நானும் கவனிச்சிட்ருக்கிறேன், என்னடா பேசுன்னு நல்லாவே கேட்குறாங்க. இப்போ வயசாகி போச்சு, என்னால் முடியல. ஏன் உன்னால் முடியாது, நீ நல்லா தான் இருக்கிற, வயசானாலும் தெம்பு தெளிவுமாக தான் இருக்கிற, உன்னால் முடியும். ஆனால் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சரி இப்போ உட்காந்து எந்திரிக்கும் போது முடியாதுல்ல. ஆமாம் ஒரு கண்ணாடி பொருள் பத்திரமா கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த பொருளை அவங்க கையில் எடுக்குதுன்னா ஏமாந்தா கீழே போட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். ஆமாம் அதனால வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்னு. இல்லை, பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு உன்னால் முடியும், நீ அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. இந்தம்மா என்னடா பண்ணுறது, இல்லை முடியல அப்படின்னா, ஆனால் முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாது அப்படி இப்படியே திரும்பி திரும்பி பேசுகிறாங்க. அந்த அம்மா கோபம் வருது, வயசான அம்மா இல்லை, ஆமாம் என்னால் முடியலைன்னா ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. திரும்பி திரும்பி அந்த கேட்க முடியும். அந்த பாட்டிக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. கோபம் வருமா இல்லையா? வந்துச்சு. கோபம் வந்து என்னால் முடியல, அதனால தான் நான் வந்து அந்த கண்ணாடி பொருளை நான் கையில் எடுக்கலை, ஏமாந்து விட்டுட்டுனா முதல் போச்சு, முடியாது அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப சொல்கிற, மறுபடியும் உனக்கு அறிவு இருக்குது அடி அப்படின்னு கேட்குது. அப்புறம் அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சத்தம் போட்டு கேட்குறது. அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஓரமாக உட்காந்துருக்காங்க, யாரும் கவனிக்கலப்பா, சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நானும் அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. அப்புறம் என்னால் முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே, நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், மறுபடியும் நீ இதை சொல்லிகிட்டே இருக்கிறியே, எனக்கு கோபம் வருமல்ல வயசான காலத்தில். வயசானவையே பொய் சொல்கிறதில்ல, இருந்தாலும் அந்த பொண்ணு தெரியாமல் உன்னால் ஏன் முடியாது, அதை கொண்டு போக முடியாதா உன்னால், ஏன் கிளவியாயிட்டு நல்லா திங்கிறையில் உணர்த்தியா, வந்தியில் உட்காந்து நல்லா திங்கிற, அது ருசியாக இருக்குது இது ருசியாக இருக்குதுன்னு அப்படி திங்கிற, ஆனால் இது நான் சொல்கிறது இது முடியாதா அப்படின்னே கேட்குறாங்க பிள்ளை. அப்புறம்
அந்த அம்மா கண்ணில் அப்படியே தண்ணி வருது. இருந்தாலும் கோவம் தான் பயங்கரமாக வருது. ஏன்னா கோவத்தினால ஒவ்வொரு உறவுகள் வந்து கட்டாயி நின்று போயிடுது. கோவத்தினால வந்து வார்த்தையை அந்த பொண்ணு சொல்கிற வார்த்தையை இந்த அம்மானால தாங்க முடியல. சரி. ஒரு ஆணி எடுத்து குத்துனா மரத்தில் எப்படி காயாகாது மாதிரி நான் நெஞ்சில் காயாகி போச்சு. அப்போ வந்து ரொம்ப வேதனையாக இருக்குமில்ல, அழுகுது. அந்த மாதிரி அழுகுது. அந்த அம்மா பார்க்குறக்கே சங்கடமாக இருக்குது. அந்த இடத்துலையும் அழுகுது, கண்ணை கசிக்கிட்டு அழுகுது. ஆமாடி, என்னால் முடியல, நான் என்னடி பண்ணுறது என்ற தலையெழுத்து இப்படி, நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடியல, வேதனை தாங்க முடியல, சும்மா நீ சொல்லிகிட்டே இருக்காத, என்னால் முடியாது, நீ பண்ணுறது பண்ணு, நான் அப்படித்தான் உன்னை விடமாட்டேன், நீ எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, 4 பேருக்கு கூப்பிட்டு நியாயம் பேசலாம் வா. என்னன்னு எனக்கு புரியல, என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் ஒரு கண்ணாடி பொருளாமா, கண்ணாடி பொருளுங்கிறது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். அந்த பொருளை வந்து இந்த அம்மா கொண்டு போக சொன்னால் கொண்டு போக மாட்டேங்குது. அதுதான் சின்ன வயசில் எத்தனையோ வேலை செஞ்சுருப்பாங்க, இப்போ செய்ய முடியல. அதனால் அந்த அம்மாவுக்கு கோபம் வருமா வராத, வயசானவங்களுக்கு வந்துருச்சு, முடியல. அப்போது அதனால் தாங்க முடியாமல் உட்காந்துட்டு போய் அந்த திண்ணையில் அழுதுச்சுன்னா அப்படி செம்மையாக அழுகுது. நானும் இப்போ நம்ம போய் பேசினா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்ட்டு நான் பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டேன். அதைத்தான் இப்போ சொல்கிறவங்ககிட்ட. என்னங்க திருட்டு வேலை பண்ண சொல்லிச்சா? திருட்டு வேலை பண்ண சொல்லிச்சா ஃபங்க்ஷனில்? திருட்டு வேலை இல்லை, ஏதோ கண்ணாடி பொருளை கொண்டு போ வீட்டுக்கு அப்படிங்குது அந்த பொண்ணு. என்னன்னு தெரியல, ஒரு பத்திரமான பொருள் கண்ணாடி பொருளை நீ கொண்டு போக முடியாதா, நான்